எல்லாருக்கும் வணக்கம். நானும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். நான் உங்கள் ஆர்பிடி நேச்சுரல் சத்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி செடி கொடி கட்டுறதுக்காக ஆளுங்க வந்துருந்தாங்க. ஸோ ஆளுங்க திடீர்னு வந்ததுனால என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. பொதுவாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த காலையில் நைட் ஆனவே என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றது பெரிய டென்ஷனாகவே இருக்கும். கன்ஃபியூஷன் கூட கிடையாது, டென்ஷனாக இருக்கும். என்ன குழம்பு யோசிக்கவே பாதி டைம் போயிடும். சரி, திடீர்னு வந்ததுனால கொஞ்சம் வீட்டில் காய்கள்லாம் இருந்தது, அதை போட்டு ரைஸ் செஞ்சிடலாம், கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியும். பாப்பாவை பார்க்கணும், கடையும் பார்க்கணும், அதே சமயம் சமைச்சும் தரணும், ரிஸ்க்காக இருக்கும். எப்படி பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சும்மா வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது, பரவாயில்ல தான். ஆனால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதான் கடைக்கிட்ட ஓடணும், திரும்ப பாப்பா இருந்தால் பாப்பாவை பார்க்கணும், திரும்ப சாதத்தையும் பார்க்கணும். அங்கே ஆளுங்க ஏதாச்சும் டொயினோ இல்லை தண்ணியோ கேட்டால் அவங்கக்கிட்டையும் அதையும் கொண்டு போய் தரணும். அதனால் ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. கட் பண்ணி எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரைஸ் வந்து இவ்வளோ குயிக்காகவே செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தம் போட வேண்டியது தான். தம் கட்டுறது எல்லா நெருப்பில் எடுத்து வெளியில் விட்டுட்டு தட்டையை போட்டு மூடி வச்சுட்டேன், கொஞ்சம் நல்லா வேகட்டும்ன்ட்டு. இப்போ தாங்க ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னா, நெருப்பு மேலே கால் வச்சுட்டேன். அந்த வீடியோ நான் எடுக்கல, ஆனால் நல்லா சுட்டுருச்சு. கால் வந்து நல்லா கொப்பளமே போட்டுருச்சு விரல்லாம். இருந்தாலும் என்ன செய்கிறது, சமைச்சே ஆகணும். ஆளுங்க டைம் வேறு 9 o'clock ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே இங்கே பார்த்துட்டு பாப்பாவை பார்த்துட்டு முடிக்கிறதுக்குள்ளே 9 o'clock ஆகிடுச்சு. அதனால் அர்ஜெண்ட்டாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சட்டுன்னு இங்கு பாட்டில் இருந்தது, அதை எடுத்து இங்கு வச்ச உடனே கொஞ்சம் ஓகே, ஜில்லுன்னு அந்த எரிச்சல் இதமாக இருந்தது. உடனே சரி டைம் ஆகிடுச்சு, ஆளுங்க பசிக்கும் ஆளுங்களுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்க கொண்டு போய் கொடுத்த உடனே இவ்வளோ வழியிலையும் அவங்க சாப்பாடு நல்லா இருக்குமா, உண்மையிலே நல்லாயிருக்கு, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சாப்பிட்டாங்க நிம்மதியாக. எனக்கு அதை அவங்க சொன்னவும் எனக்கு வழியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.